ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு 1/2 kg பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இது குக்கர்லேயும் செய்யலாம், சட்டிலையும் செய்யலாம். பாஸ்தாவை தனியாக வேக வச்சு செய்யும் போது அதில் மசாலா ஒட்டாது. ஸோ குக்கரில் வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரும்போதே அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 kgக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா அது வணங்கவும் தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கி அது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வேணுங்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். ஸோ நல்லா வணக்கி வேணுங்கிற அளவு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். பாஸ்தாவை நல்லா வாஷ் பண்ணி அது கூடவே போட்டு நல்லா மசாலா படுற மாதிரி ஒரு இலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது ஸ்ப்ரெட் ஆன வெண்ணெய் பாஸ்தா மூங்குற அளவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். உப்பு கரெக்ட் பார்த்துக்கோங்க. பத்தாட்டினா உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். என்னோடய குக்கருக்கு 2 விசிலு. ஸோ பாருங்கள், சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மழை டைமில் இப்படி போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு ரைத்தா வச்சாலும் ஓகே.